வந்து நார்மல் ஸ்டேஜ் பேஷண்ட் கொண்டு வரலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கேன். ஸ்கேன்லேயே வந்து அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன் இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. அதுக்கு நீங்க சிறுநீரக டாக்டர் பார்க்கும்போது அவங்க வந்து அறிவுறுத்தலின்படி நீங்க எடுத்தீங்கன்னா அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எப்படி மேனேஜ் பண்றது? இந்த சிம்பிள் நீர்க்கட்டி அப்படிங்கிறதுனா நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. அது மோஸ்ட்லி அதுல வந்து 4 ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜை பொறுத்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். ஸ்டேஜ் 1, 2னா ஃபாலோ, 3, 4னா அதை வந்து ஆக்டிவா மேனேஜ் பண்ணணும். அதுல 4னா கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது வந்து நீங்க யூராலஜிஸ்ட் பார்க்கும்போது அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. அது தவிர நீர்க்கட்டி தவிர மற்ற எனி கிட்னியில இருக்குன்னா அதை உடனே வந்து சிறுநீரக டாக்டர் அதாவது யூராலஜிஸ்ட் பார்த்து ஆக்டிவா மேனேஜ் பண்ணணும். இந்த ஃபார்ம் ஆஃப் அது வந்து எப்படி இருக்கலாம்னா ஆப்ரேஷனா இருக்கலாம், இல்ல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு வாரம் கட்டினா ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ல வரலாம். சில பேஷண்ட்க்கு டிபினால கூட கட்டி வரும். அவங்களுக்கான டிபி மாத்திரை ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணலாம். ஸோ எனி கட்டி சிறுநீரகத்தில் வருதுன்னா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதை மேனேஜ் பண்ண தவிர ரெகுலர் ஃபாலோ, ஒரு சில கட்டிகளுக்கு ரெகுலர் ஃபாலோ அட்வைஸ் பண்ணுவோம். அந்த ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். அதை பத்தி நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. சிறுநீரகத்துல கட்டி வருதுன்னு பயப்பட தேவையில்லை. அதுக்கான ஐடியல் டயத்துல சிறுநீரக டாக்டர் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணலாம்.